எம்ஜிஆர் துவங்கிய அதிமுக அவருக்கு பிறகு ஜெயலலிதா வசம் வந்தது. ஜெயலலிதா ஆரம்பத்தில் பெரிதாக எதிர்பார்க்கப்படாத ஒருவராக இருந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சியை தன் வசமானதும் படிப்படியாக அந்த கட்சியை தன் வசம் வைத்து மிகப்பெரிய அளவிற்கு வளர்த்தெடுத்தார். அந்த கட்சியின் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும், உறுப்பினர்கள் என்று சொல்ல முடியாது, அந்த ஜெயலலிதாவோடு நேரடியாக சந்திக்கும் தொடர்புடையவர்கள் அனைவரும் அவர் காலடியிலேயே கிடந்தார்கள். அப்படி கட்சியை கட்டுக்கோப்பாக தன் கைக்குள் வைத்திருந்தார். காலம் போக போக சில பல மாற்றங்கள் ஏற்படுது. மத்தியில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து பிஜேபி ஆட்சி அமைய உறுதுணையாக இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் அது கட்சிக்கு தந்த ஆதரவை விட்டு விலகினார். மத்தியில் பிஜேபி ஆட்சி கவிழ்ந்தது. அதனால் பிஜேபி மீண்டும் தேர்தலுக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஜெயலலிதா சொன்னார், இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாம் எந்த விதத்திலும் கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வைத்தார். அவர் இருக்கும் வரை, பொறுப்பிலும் பதவியிலும் இருக்கும் வரை, யாராக இருந்தாலும், அது மோடியாகவே இருந்தாலும் அவர் முன்னால் பணிந்துதான் நின்றார்கள். சொத்து குவிப்பு வழக்கு வந்தது. அதனால் கட்சியை அடமானம் வைக்காம அவர் வழக்கை நேரடியாக சந்தித்தார். சிறைக்கு சென்றார். இருமுறை சிறைக்கு சென்றார். பிறகு திரும்பி வந்தார். மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார். ஆட்சியில் அமர்ந்து சிறிது காலத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடல்நிலை ரொம்ப சீரடையாமல் மரணம் அடைஞ்சார். எந்த சூழ்நிலையிலையும் கட்சியை யாருக்கும் விட்டு கொடுக்காம அவர் இருக்கிற வரைக்கும் அவர் பொறுப்புலையே வைத்திருந்து மறைந்தார். இப்படித்தான் அதிமுக ஜெயலலிதா வரைக்கும் இருந்த ஒரு நிலவரம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதன் பிறகு இப்படி ஆட்சிக்கு வந்தவர் தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே பார்க்க துவங்கினார். அதனால் என்ன ஆயிற்று, ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டது. அதிலிருந்து தப்பிக்க அவர் உடனடியாக செய்த ஒரே நல்ல காரியம், யாரோடு ஒத்து போனால் தன் பதவியையும் தன்னையும் காப்பாற்றிக்கலாமோ அதை செஞ்சிட்டாரு கரெக்டாக. அதன்படியே ஒரு 4 வருஷம் அவர் ஆட்சி நடந்தது. அந்த 4 வருஷத்தில் அவங்க சொல்கிற எல்லாத்தையும், அதான் அவருடைய முதலாளின்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற எல்லாத்தையும் இவர் அப்படியே சிரமேற்று செயல்படுத்தினார். அதன் விளைவு தான் மக்கள் அவரை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிஞ்சாங்க. அவர் மீதமிருந்த ஆட்சி காலத்தில் அவருக்கு போடப்பட்ட உத்தரவுகள் என்னவோ அதையெல்லாம் சரியாக செய்தார். அதனால் தமிழக மக்களுக்கு என்ன பாதிப்புங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. பல திட்டங்கள், குறிப்பாக இந்த இதெல்லாம் விஷயம் நிறையா பேர் மறந்துட்டாங்க. இந்த 8 வழிச்சாலைன்னு ஒன்று போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, சேலம் டு சென்னை. அதிலெல்லாம் நிறையா பேர் பாதிக்கப்பட்டாங்க. பாவம், மக்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறையா மக்களுக்கு நல்லாவே தெரியும். தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய துப்பாக்கி சூடு நடக்கும்போது நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னவர் தான் நம்ம பழைய முதல்வர். இவ்வளவும் இவர் செஞ்சுட்டு அவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நடந்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் விரோத ஆட்சியாம். எனக்கு தெரிஞ்சு மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னாக்க எந்த ஆட்சியை, அரசை எதிர்த்து மக்கள் அதிகமாக போராட்டம் நடத்துகிறாங்களோ அதுதான் மக்கள் விரோத ஆட்சி. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன், நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை. நான் 2 ஆட்சிகளுக்கு இடைப்பட்ட அந்த ஒப்புமைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒப்புமைகளும் லாஜிக்குகளும் மட்டுமே தான் நான் சொல்கிறேன். யார் என்ன செய்தாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் மக்களுடைய ஆதரவு இருக்கும். யாருடைய அழகிய வர்ணனை பேச்சாலையும் மக்கள் ஏமாந்து போகிற காலம் இது இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க.